இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம எதிர்பார்த்த ஒரு நபர் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வருவாங்க, இவர் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நினச்ச ஒரு பர்சன் வரவே இல்லை. என்னங்க அது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக நேற்று எபிசோடில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம நாமினேஷனில் போயிடலாம். நேற்று எபிசோடில் எல்லாருக்கும் பிடிச்ச மூமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருமே ரசித்தது நிறையா இருக்கும். அதில் ஒன்று எல்லாமே சொல்லுவீங்க, அன்சிதாவையும் விஷாலையும் ரோஸ்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி விஜய் சேதுபதியும் நம்ம ராணவும் பேசிக்கிட்டாங்க இல்லையா. ராணவை பற்றியே சொல்லிகிட்டு இருந்தார்ல, அதுக்கு விஜய் சேதுபதி சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ராணவுக்கு நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லியிருந்தேன். அது முடியும் போது கூட போட்டாங்க. ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்தது. ராணவ் தன்னை பற்றி ஒரு கன்ஃபஸ் பண்ணார் இல்லையா, அதுக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு விஜய் சேதுபதி ஒரு சிறந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். சரி, இது நான் ரொம்ப அதை ரசித்தேன்னு வச்சுக்கலாம். ரொம்ப ரசித்தேன் அதை. சரி, இப்போ நாமினேஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நாமினேஷன் இந்த வாரம் 7 பேர் வந்திருக்கதா சோர்ஸ் வழியாக நமக்கு இந்த தகவல் வந்திருக்கு. அந்த 7 பேர் இந்த வாரம் ரொம்ப கம்மியான பேர் தான் வந்திருக்காங்க. எத்தனை நாமினேஷன் இருக்க போகுது, 2 இருக்க போதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முதல் இடத்தில் வழக்கம் போல் இத்தனை வாரங்களும் வந்த நம்முடைய ஜாக்லின் அவர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு வந்தாங்களான்னு தெரியல, இல்லை எப்படின்னு தெரியல. ஜாக்லினை வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கருத்து இப்போ மாறுது. நிறைய பேருக்கு ஜாக்லினை முதல்ல பிடிக்கல, இப்போ அது அப்படியே மாறிக்கிட்டு இருக்குது. தனக்கான அந்த வாக்கு வங்கியை ஜாக்லின் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். வெளியில் அவங்களுக்கான ஏன் விஜய் சேதுபதியே இப்போல்லாம் அவங்கள ரோஸ்ட் பண்ணாமல் பாராட்டிகிட்டு இருக்காரு கடந்த 2 வாரங்களாக. இவ்வளோ இருக்கும் பொழுது எதுக்காக வீட்டில் இருக்கவங்க தொடர்ந்து ஜாக்லின் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வேறு ஒன்றுமே இல்லை. டமக்கு டப்பானும் அருணும், ரெண்டுமே ஒன்று தான். டமக்கு டப்பானும் நம்ம வேஸ்ட் பீஸ் இருக்குல்ல விஷால், இவனுங்க 2 பேரும் தான் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் தொடர்ந்து அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜாக்லின் அடிக்கிறதுனால அவங்க வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு தாண்டா நாளுக்கு நாள் பேர் வீணாக போயிட்டுருக்கு, தத்திரம் பிடிச்சவங்களா. எவ்வளோ நாள்றான் அவங்களுக்கு சொல்கிறது. விஜய் சேதுபதி அவ்வளோ காரி துப்பிட்டார் இவங்க 2 பேரையும் வாரம் இருந்தும் திருந்தாமல் இருக்கீங்க அப்படிங்கிறது தான். அது கூட அசின்னு சொல்லி ஒன்று, அசினை பார்த்துருக்கீங்களாடா டே, ஏன்டா அப்படி அசினை கேவலப்படுத்துகிறீங்க? அதை பார்த்தா ஏதோ கிளவி மாதிரி இருக்குது. அதை அசின் வேறு சொல்லிட்டு திரியிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஜாக்லினை புஷ் பண்ணி நாமினேஷன்லாம் வர வைக்கிறாங்க. அவங்க செஞ்ச நல்லது என்னன்னா, நாமினேஷனில் வந்தனால தான் ஜாக்லினுடைய ஓட்டு வங்கி அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க ஜாக்லின் இருப்பாங்கன்னு கண்ணை மூடிக்கிட்டு. அதனால் ஜாக்லின் முதலிடம். போன வாரம் அவங்களுடைய டாஸ்க்கு, அவங்க அணுகின விதம் எல்லாமே நல்லா இருந்தது. அதில் அவங்களுக்கு வெற்றியும் அடைஞ்சாங்கன்னு சொல்லலாம். அதனால் போன வாரம் நல்ல பேர் கிடச்சிச்சு. அந்த பேர் இந்த வாரம் காப்பாற்றிக்குவாங்களா அப்படிங்கிற ஒன்று இருக்குது. முக்கியமாக சௌந்தர்யா கூட அவங்களுடைய அந்த நட்பு ரொம்ப விரிசல் விட்டுட்டு இப்போ சௌந்தர்யா பற்றி பின்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சௌந்தர்யாவுக்கு கிடைக்கிற ஓட்டுக்கள்லாம் கைத்தட்டலாம் சும்மா காரணமே இல்லாமல் கைத்தட்டுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. சூப்பர் ஜாக்லின். ஏன்னா வெளியிலேயும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு வர கைத்தட்டுகள் ஃபேக்கு தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அதை அவங்க உள்ளே உணர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா காரணமே இல்லாமல் சும்மா ஏஞ்சி நின்னாலும் கைத்தட்டினா அதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் சௌந்தர்யா அவர்களுக்கு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெண்டாவது, சௌந்தர்யா எது சொன்னாலும் இப்போல்லாம் முட்டல் மோதல் தான். சௌந்தர்யா எங்கே இந்த பக்கம் விஷால் டீமில் சேர்ந்துட்டாங்க. அதனால் எந்த பக்கம் ஜாக்லினை டைம் கிடைக்குதோ அப்போ அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஜாக்லின். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்போம் முத்துக்குமார் வந்துடுவார். ஏன்னா போன வாரம் ஒரு பெரிய டாஸ்கை கெடுத்து விட்டார். அதனால் முத்துக்குமாருக்கு எல்லாருமே நாமினேஷன் பண்ணுவாங்கன்னு நினச்சிருப்பீங்க. அதுதான் இல்லை. முத்துக்குமரன் இந்த வாரம் வரவே இல்லை. இதுக்கு பின்னணியில் ஒருவேளை அவர் கேப்டன் ஆகிட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணவரை இவனை சும்மா விட மாட்டானுங்க இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது, இல்லைனா இந்த பக்கம் வழக்கமாக அவருக்கு ஓட்டு போடுற விஜய் விஷாலாக இருக்கட்டும், சௌந்தர்யாவாக இருக்கட்டும், அருணாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வேறு ஒரு பர்சனை செலக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த 2 காரணங்களால தான் அவர் வரல.
அப்போ அடுத்து யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து போன வாரம் அவங்க டாஸ்க்கு தொடங்கும் போதே தெரியும் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு. ஏன்னா அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் 3 ஓட்டுகள் ஜாக்லின் கண்டிப்பாக போடுவாங்கன்னு தெரியும், மஞ்சரி போடுவாங்கன்னு. பவித்ரா அவங்க சேஃப் விளையாண்டே பழகின பொண்ணு அந்த பொண்ணு. அதாவது எந்த அளவுக்கு தன்னை சேஃபாக காமிச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காமிக்கல. இவங்க 3 பேருடைய ஓட்டுகளே வந்து ஏன் முத்துக்குமரன் போடுறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து அவங்களால இது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். உண்மையாக சொல்ல போனால் அதுக்கு நீ வராமலே இருந்திருக்கலாம். அதாவது நெகட்டிவ் பேரை போயிட்டு நான் வந்து பாசிட்டிவாக என் பேரை மாற்ற வரேன்னு சொன்ன பொண்ணு தான் இது. அப்படி வந்த பொண்ணு வந்து திரும்பவும் வந்து பேரை கெடுத்துக்கிட்டு தான் நிற்கிது அப்படிங்கிறத சொல்லலாம். அவங்களுக்கு வெளி உலகில் ஒரு 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 பிரச்சனை போணுச்சு இல்லையா, அந்த 2ஆம் நம்பர். அதை டீப்பாக இதில் பேசி அதை அவங்கள பேரை கெடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதே பிரச்சனை தான் வீட்டுக்குள்ளேயும் தொடர ஆரம்பிக்குது. இப்போ விஷால் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் முடியறதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க. திரும்பவும் அது தொடர்ந்துருமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக தொடர தான் செய்யும். அது நம்மளுடைய அணுகுமுறைகள்னு ஒன்று இருக்குல்ல. சௌந்தர்யா கூட தான் விஷால் கூட சுற்றுறாங்க. அவங்களுக்கு அந்த பேர் கெட்ட பேர் ஆகலையே. உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் தான் கவனிக்கணும். புரியுதுங்களா? ஒரு எப்படி சொல்கிறது, கேமை தாண்டி இந்த பேர் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வருது அப்படின்னா அதை அவங்களும் யோசிக்கிறாங்க. நானும் யோசித்தேன். ஏன்னா எல்லாருமே சொல்லும் பொழுது இதை நோக்கி தான் வராங்க. விஷால் வந்து எந்த மைண்டில் வராரு அப்படின்னு சொல்லி. அப்போ விஷாலை எந்த இடத்துல நிறுத்தணுங்கிறத நீங்கள் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா ஆனந்தி இருக்கும்போதே பவித்ரா சொல்லிட்டாங்க. பவித்ரா, ஆனந்தி, தர்ஷிகெல்லாம் இருக்கும்போதே அவளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனாங்க. அவங்க அப்போ வந்து கண் கலங்கினாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்திருக்கணும். அது உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு விஷயம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்போ ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. சரி, இது கேமுக்கு தேவையில்லாது. ஆனாலும் இது வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்கள பற்றி கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இவங்க அது என்ன ஜெஃப்ரி வந்து வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. ஜெஃப்ரி வந்து சிலர் வந்து இந்த வாரம் அவன் தான் கேப்டன் ஆகிட்டான் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போய் கேப்டன் இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு செய்தியும் வந்துக்கிட்டு இருக்குது. கேப்டன்லாம் இந்த வாரம் இல்லை அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன டவுட்னா முத்துக்குமரன் வராதனால அவர் கேப்டன் ஆகிட்டார் அப்படின்னு. ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ராங்காக தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால் ஜெஃப்ரி வந்து வந்திருக்கான். அடுத்தது பார்த்திங்கன்னா பவித்ரா வந்து சேஃப் கேம் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் போன வாரம் அவங்க விளையாண்ட அந்த கேமை வச்சு அவங்கள அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வந்து அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா போன வார கேப்டன் விஜய் விஷால் அவர்கள் தான் உள்ளே நுழைந்திருக்கிறார். விஜய் விஷால் அதான் சொல்லுவான்ல, எல்லா வாக்குகளையும் வந்து சிற விட்டார் அப்படிங்கிற, தனக்கு கிடைச்ச கோட்டையை இழந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் முதல் இடத்துல இருந்தவன் கடைசி இடத்துல போராடிட்டு இருந்ததும் முதலில் பாராட்டப்பட்ட அதே விஜய் விஷால் இந்த வாரம் போட்டு நிமித்தி எடுத்துட்டாங்க டீமு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அன்ஷிதாவோ விஜய் விஷாலோ இப்போ முக்கியம் இல்லை. இப்போக்கி ஜாக்லின், மஞ்சரி தான் முக்கியம் டீமுக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமை ப்ராப்பராக சரியான வழியில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க 2 பேருமே. அதனால் அவங்க வழியாக கண்டென்ட் வருது. அதுக்காக அவங்கள வந்து விஜய் விஷாலை அடித்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான். விஜய் விஷால் இந்த வாரம் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒருத்தவன் ஏதோ ஒரு இடத்துல தப்பு செய்யலாம், எல்லா இடத்துலையும் தப்பு செய்யக்கூடாதுல்ல. அதுதான் அவர் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். சரி, அப்படி என்ன உனக்கு வந்து அன்ஷிதா தான் முக்கியம்? என்ன ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு, என்ன ரீசன் சொல்லு, நீ சொல்லு ஓப்பனா. ஏண்டா உனக்கு தர்ஷிகா வந்து வெளியில் இப்படி ஒன்று சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ போய் அந்த பொண்ணு வெளியில் பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? பாவம் அந்த பொண்ணு வந்து நான் தோத்தாலும் பரவாயில்ல, இவன் ஜெயிக்கணும்னு நினச்ச பொண்ணு. ஒரு சில இடங்கள்லாம் விஷாலுக்கு மவுத் பீஸாகவே இருந்துகிட்டு இருந்தது. வெளியில் பார்த்தா சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப மனசால் உடஞ்சி போயிருக்கும். இவன் உள்ளே நின்று போன வாரம் பண்ணதெல்லாம் பார்த்துருந்தா அந்த அளவுக்கு கேவலமாக பண்ணிக்கிட்டு இருந்தான். பவித்ரா சொல்லும்போது கூட அவன் அந்த மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி வாதம் பண்ண பொண்ணு. ஆனால் அதெல்லாம் வந்து விஷால் வந்து அதனால தான் அவனுக்கு வந்து ஓட்டுகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர். ஏன்னா இந்த வாரம் அன்ஷிதாவே யோசிக்கிறாங்கல்ல, இது வெளியில் தப்பாக போயிருமோ அப்படின்னு. அப்போ தப்பாக போயிருமோன்னா அப்போ நீங்கள் உள்ளே தப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் விஷாலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். என் அறிவுக்கு எட்டுனதுங்க, இது என் பர்சனல் கருத்து. இதில் யாரும் எப்படி சொல்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டாம். என் பர்சனல் கருத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கருத்தில் உடன்பாடு இல்லைன்னா சந்தோஷம். ஏன்னா இது எப்படி சொல்கிறது, அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிக்காது தான். ஆனாலும் அவங்க பேரை கெடுத்து விடுறதில் நான் விரும்பலை. அடுத்தது பார்த்தீங்க அடுத்தது வந்து நம்ம
எல்லாருக்குமே தெரியும் அடுத்த பேர் என்ன, மஞ்சரி தான். மஞ்சரி வந்து ரொம்ப ஃபயராக அழகாக ஒரு டாஸ்க்கை கொண்டு போகிறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த கேமில் ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஒரு டாஸ்க்கை வந்து அழகாக முத்துக்குமரன் கூட இணைந்து அற்புதமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அது நல்லா விளாட்றாங்க கெட்டா விளாட்றாங்கிறத தாண்டி அந்த கேமை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கான எல்லா முயற்சிகளிலும் அவங்க வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா எல்லா டாஸ்க்குமே நல்லா தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன தன்னை முன்னிலைப்படுத்தி நிற்கிறாங்க, லைம் லைட்டில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ப்ளஸ் அவங்க ஒரு சில வாரங்கள் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எல்லோரும் நமக்கு அகெயின்ஸ்டாக திருப்பணும், ஏன்னா எல்லோரையும் எதிர்த்து நம்ம தனியாக தெரிஞ்சோம்னா நமக்கு ஓட்டுகள் விழும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அதை முதல்ல செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ணிட்டு தான் இப்போ அவங்களுக்கு கரெக்டாக இருக்க ஆள். இப்போ ஜாக்லின் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் தான். ஜாக்லின்லாம் வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் ஜாக்லின் வந்து சௌந்தர்யா முதுகில் குட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜாக்லினுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. இந்த பக்கம் ரயான் இருக்கானா, ஜெஃப்ரி அந்த பக்கம் பிரித்து விட்டு போயிட்டான். அப்போ அவங்களுக்கு கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் வேணால் பாருங்களேன், இந்த வாரம் டாஸ்க்லேயும் இவங்க 4 பேர் இல்லைனா ஜாக்லின், முத்துக்குமார், மஞ்சரி இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து விளையாடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முத்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேம் வந்து ஆப்போசிட்டில் இருந்தால் நின்றுவார். ஆனால் இப்போ அவருக்கு வந்து ஒரு டீம் தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து ரொம்ப நாளாகவே ஒரு டீம் அமைக்கிறதுல அவரும் மும்பரமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கார். அது இப்படி அமைஞ்சதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் கான்சியஸாக இருப்பார். ஏன்னா போன வாரம் வந்து ரொம்ப அடித்து நொறுக்கி விட்டாங்க இல்லையா, அதனால் வந்து அவர் கான்சியஸாக இருப்பார். கடைசி பார்த்திங்கன்னா ராணுவ இந்த வாரம் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சு ப்ளஸ் போன வாரம்லாம் கையை உடச்சிக்கிட்டு அவன் பாட்டு ஓரமாக நின்றுருந்தான், அந்த பையில கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். இதுதான் இவங்கள வந்து நம்பவே முடியல. இந்த 7 பேர் தான் வந்து நாமினேஷனில் வந்திருக்காங்க. இதில் யார் போவா உங்களை நல்லா சொல்லுங்கள். மஞ்சரிக்கு ஓட்டு கம்மியாக இருக்குது, இருந்தாலும் மஞ்சரியை வெளில அனுப்புறதுக்கு நிறையா யோசிப்பாங்க. ஏன்னா இன்னும் 3 நாட்டு ஆட்கள் ஓட்டுறதுக்கு அவங்க கண்டிப்பாக தேவைப்படுவாங்க அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா பவித்ராவுக்கு ஓட்டு கம்மியாக இருக்கும், பவித்ரா வெளில அனுப்ப வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அன்ஷிதா வந்து ரொம்ப நாளாகவே ஓட்டு இல்லாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் அன்ஷிதாவை மெயினாக கை வைப்பாங்க, அன்ஷிதா மேலே தான் கை வைப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டபுள் எவிக்ஷன் அப்படின்னு வைக்கும் பொழுது இவர் நம்ம டமக்கு டப்பா தப்பிச்சுக்கிட்டான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி இவங்களாம் 2 பேரையும் காப்பாற்றுறதுக்காக ஜெஃப்ரி மேலே கை வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ யார் போகிறதுக்கு வாய்ப்புனா அன்ஷிதா, ஜெஃப்ரி, அடுத்து பார்த்திங்கன்னா பவித்ரா, இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்க 3 பேருக்கு தான் வந்து ஓட்டுகள் ரொம்ப கம்மியாகவே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மஞ்சரிக்கு கூட ஓட்டுகள் கம்மி தான், பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்தது நாமினேஷனில் வராதவங்க யார் அப்படின்னா நம்ம எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய முத்துக்குமரன். என்ன கேப்டன் ஆகிட்டாரா என்னன்னு தெரியல, இல்லை எதுக்காக அவர் கூட்டு வரலன்னு தெரியல. அடுத்தது டமக்கு டப்பான். போன வாரம் ஃபுல்லாகவே டமக்குன்னு அவன் ரொம்ப அமைதியாக இருந்தான், அப்படிங்கிறதுனால அவனை சேவ் பண்ணி விட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய இவர் தீபக் அண்ணா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயந்தான். தீபக் பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுலேயும் ஈடுபடாமல் இருந்தனால அவரை யாருமே நாமினேட் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரயான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கடைசி பாஸை வாங்கியிருக்கனால அவர் இல்லை. இவர் தான் இந்த வாரம் நடந்திருக்கிறது. நம்ம ஈவினிங் வீடியோவில் சந்திப்போம். இதில் அந்த ஈவினிங் வீடியோவில் வந்து ஓட்டிங் யார் என்ன ஓட்டிங் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில் ரிவ்யூ கொடுப்போம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். முக்கியமாக வந்து இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து சஜஷன் ஆகும். கண்டிப்பாக ஒரு லைக் தானே, டக்குன்னு லைக்கை தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.